ஏழை தாயின் மகன் என்று கூறிக்கொள்ளும் பிரதமர் மோடி ஏழைகளுக்காக பாடுபடுகிறாரா என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடியின் வேட்பாளர்கள் அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேட்டுள்ளார். சங்கரன் கோவிலில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தென்காசி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாரை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் தூய்மையான ஆட்சி நடைபெறவில்லை என்றும் மோடி தலைமையில் ஊழல் ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் விமர்சித்தார். பிரதமர் மோடி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை நடிகர் ரஜினிகாந்திற்கு மட்டும்தான் புரியும் என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், பாஜக தேர்தல் அறிக்கையை ரஜினி ஆதரிக்க தவறியிருந்தால்தான் ஆச்சரியம் என்று கூறினார். கருணாநிதி மரணத்தில் கூட சித்திரவதை செய்தவர்கள் அதிமுகவினர் என்று விமர்சித்த ஸ்டாலின், கருணாநிதி மருத்துவமனையில் இருந்தபோது தினமும் செய்திகள் வந்ததே, ஜெயலலிதா அப்பல்லோவில் இருந்தபோது என்ன நிலைமை நீடித்தது என்று கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் விலை, சிலிண்டர் விலையை உயர்த்திய மோடியா ஏழைத்தாயின் மகன் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தலைவர் கலைஞர் முதலமைச்சர் இருந்தாலும் அவர் தமிழினத்துடைய தலைவராக இருக்கிறார். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தலைவராக இருக்கிறார். ஆக அதை உணர்ந்து காலையில மாலையில மருத்துவமனையிலிருந்து செய்தி குறிப்பு வெளியில வந்துச்சா இல்லையா? நானே பல முறை வெளியில வந்து சொன்னேன்னு, தலைமை கழகத்தின் சார்பில் அறிக்கை வெளியிட்டோமே, என்ன சிகிச்சை, என்ன உடல்நலம், எத்தனை பேர் டாக்டர்கள் பார்க்கிறாங்க. ஆக அந்த அறிவிப்பை முறையாக வெளியிட்டோம். ஆனா கலைஞர் முதலமைச்சர் இல்லை. ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாக நான் சொல்லல, முதலமைச்சர் ஜெயலலிதா. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது என்ன நிலை வந்துச்சா செய்தி? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தல் அமமுக வேட்பாளர் மாரியப்பன் கன்னடி, சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்போகி பாண்டி ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், 40 சுயேட்சைகளும் இந்தியாவின் பிரதமரை தீர்மானித்தார்கள் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கித் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜா பேசினாலே காந்திக்கு கூட கோபம் வரும் என்றும் அவர் தனது நாக்கில் பெட்ரோல் ஊற்றி உள்ளதாகவும் தினகரன் விமர்சித்தார். பேசினாலே பார்க்கிறவங்களுக்கு ஜாதி இருந்தாலும் அவருக்கு போகணும். அவர் பாரதிய ஜனதாவோட வேட்பாளர், அது அண்ணா துரோக, அதாவது மோடியோட வேட்பாளர். நீங்க மோடியோட தாடின்னு சொல்றவங்க மோடிக்கு வருவாங்க, டெபாசிட் காலி பண்ணுறவங்க. சாதி இல்லாமல் ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டுமென தருமபுரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவோம் என தெரிவித்துள்ள கமல்ஹாசன், தருமபுரி மாவட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் வேறு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி இருந்த எம்பியை பத்தி சொல்ற மாதிரி உங்களை பத்தி சொன்னாங்கன்னா, உங்க ராஜினாமா கடிதத்தை வாங்கி மக்கள் இடத்தில் அனுப்ப வேண்டியது மக்கள் நீதி மையத்தின் கடமை. அதுக்கு ஒத்துட்டு தான் இங்க ஒரு ஆள் வந்திருக்காரு. அப்படின்னா நிஜமாவே வேலை செய்ய வந்திருக்காருன்னு தான் அர்த்தம். 3.5 லட்சம் இளைஞர்கள் வேறு மாநிலத்துக்கு, வேறு மொழி பேசும் மாநிலத்துக்கு குடிபெயர்ந்து போக வேண்டிய நிலைமைக்கு ஏன் ஆளானோம் நாம்? நாடாளுமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துள்ள இந்த நிலையில் வரும் நாட்களில் தேர்தல் களத்தின் அனல் இன்னும் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.